இந்த நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தர் ஒரு நல்ல தேவனுடைய தாசரை கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் கர்த்தர் பல தேசங்களிலே, அவர்கள் பல பல பட்டணங்களிலே, இந்தியாவில் இருக்கிற பல இடங்களில் வல்லமையாய் பயன்படுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர். அவர்கள் பிளஸ்ஸிங் யூத் மிஷனில் ஸ்டான்லி அவர்களோடு சேர்ந்து பல வருஷங்கள் ஊழியத்தில் நிற்கிற அன்பான தேவனுடைய ஒரு தாசனுடைய மகன். அவருடைய பெயர் டியூக் ஜெயராஜ். இன்றைக்கு நம் மத்தியில் அவர்கள் வந்திருக்கிறாங்க. கைகளை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? வாலிபர்கள் மத்தியில், அநேக வாலிபர்கள் மத்தியில் வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நல்ல ஒரு எழுப்புதல், ஒரு வீரர். அவருடைய ஊழியத்தின் மூலமாய் நிறைய பேருக்கு கர்த்தர் பேசியிருக்க, அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஸோ நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு ஊழியம் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு சாயந்தரம் நாம் போய் நிற்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு காலையில் கர்த்தர் பேசணும். ஆமென். உங்களை மாதிரி நானும் உட்காந்து கேட்க போகிறேன், ஆண்டவரே என்னோட கூட பேசும்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீ கொண்டு வந்த தேவதாசருக்காய் ஸ்தோத்திரம். இப்போது எங்கள் மத்தியில் பேசும், எங்களோட பேசும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே, உம்முடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு மலைகளை நொறுக்குகிற சம்மட்டியாய் இறங்கி வரட்டும். காயம் கட்டுகிற அருமருந்தாய் இறங்கி வரட்டும். எங்களோட பேசி எங்களை பலப்படுத்த. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்க பிதாவின் ஆவியானவரேன்னு சொன்னீங்களே, எங்களோட பேசும். இந்த சபைக்கு ஒரு எழுப்புதல். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி எங்களை உயிர்ப்பிக்க வாரம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்களை உயிர்ப்பிக்க வாரம் செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி அன்பு சகோதரர்களை வரவேற்க போகிறோம். பிரதர் நிர்மல் will translate. When I was in a youth camp in Tiruchi about a couple of years ago, I had an awesome privilege of ministering along with your pastor. I'm glad your church is reaching out beyond the four walls here to reach this needy city of Chennai, to bring the lost, to bring them here. I'm glad for these 3-day evening meetings that your church is having. We must not only count the people inside, we must count the people outside the four walls. And bring them in. Praise the Lord. And shall we close our eyes once again and ask God to speak to us? Dear Heavenly Father, I come to you in Jesus' name. Even as we go to the book of Jonah, to find out, to get from that motivations to do your ministry, to find encouragement to do the ministry, I pray that every person in this church will be transformed from being a seat warmer to a soul winner. They will be transformed from being a spectator to being a soldier for Jesus. In Jesus Christ's name I pray. Amen. Why did Pakistan win the World Cup? One reason I believe is they were motivated to win the World Cup. Indians were not that motivated.
இந்திய அணி வீரர்கள் they played the IPL. ஐபிஎல் Their pocket was very full. அவங்களுடைய பாக்கெட் எல்லாம் நிரம்பி விட்டது. Too full. ரொம்ப சுமக்க முடியாத அளவுக்கு The pocket pant was about to tear with all the money stuffed in. வெச்சிருக்க பணத்தினால பாக்கெட்டே கிழிஞ்சு விழுந்துரும் போல இருந்துச்சு. So they were satisfied. அதனால அவங்க திருப்தி ஆகி விட்டாங்க. Tank is full, bank is full. அவங்க டேங்க் எல்லாம் ஃபுல் ஆச்சு, பேங்க் அக்கவுண்ட் ஃபுல் ஆயிடுச்சு. But Pakistan tank was empty. ஏன்னா பாகிஸ்தானுக்கு பாக்கெட்லாம் எம்டி. They were not allowed. Not even one Pakistani played in the IPL second edition. இந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா இரண்டாவது எடிஷன்ல ஒரு பாகிஸ்தான் விளையாடவில்லை. And no team wants to go to Pakistan to play because of the bombings that happened earlier this year. So Pakistan were really hungry for cricket. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நடந்த அநேக விதமான வெடி சம்பவங்களினால எந்த தேசத்து அணி வீரர்களும் அங்க போகிறதுக்கு விரும்பவில்லை. With hunger, with motivation, they played and they won the World Cup. அவங்க பயங்கர தாகத்தோடு எடியா ஜெயிச்சறணும்னு சொல்லி ரொம்ப உந்துதலோடு விளையாடி அந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சாங்க. Now I want to ask a question. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Why are many Christians not motivated to do something for the Lord? ஆண்டவருக்காக எதையா செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை? The reason is காரணம் they have not understood from God's word why they should get involved in the ministry. வேதத்திலிருந்து ஏன் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. There are hundreds and thousands of churches in Chennai. சென்னை பட்டணத்திலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது. But largely many churches in Chennai are filled with people who come Sunday after Sunday, warm the church, go back. Nothing changes in their life. அநேகம் சபைகளிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வருகிறார்கள், சபையில உட்கார்கிறார்கள், இடத்தை நிரப்பி விட்டு மீண்டும் போய் விடுகிறார்கள். அவர்களுக்குள்ள எந்த விதமான மாறுதலும் இல்லை. But God's will is that ஆனா தேவனுடைய சித்தம் என்ன? you should get involved. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். You should be a fire for God. நீங்கள் தேவனுக்கென்று அக்கினியாய் இருக்க வேண்டும். You should be on fire for God. நீங்கள் தேவனுக்கென்று அக்கினியாய் இருக்க வேண்டும். And there is no better book in the Bible to motivate you to do something for the Lord than the book of Jonah. யோனா புத்தகத்தில் இருக்கிறதை விட அதிகமாக உங்களை உந்துதல் கொடுக்க வேற எந்த புத்தகத்தாலும் முடியாது. The story may be negative, but the effect is positive. ஒருவேளை அந்த கதை எதிர்மாறாய் முடியலாம், ஆனா அதனுடைய பலன் வந்து பாசிட்டிவாய் முடியும். From the book of Jonah, challenge comes to you from different directions. இந்த யோனா புத்தகத்திலே உங்களுக்கு சவால் பலவிதமான திசைகளிலிருந்து வருகிறது. And those challenges will challenge you to become all out for God in this one life you have. இந்த ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய இந்த சவால் விடுகிறது. First of all, the challenge from the command of God. முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையிலிருந்து வருகிற சவால். Turn your Bibles to Jonah chapter 1. யோனாவின் புத்தகம் முதலாவது Verses 1. முதலாவது வசனம். Now the word of the Lord came to Jonah the son of Amittai saying, "Arise, go to Nineveh, that great city, and call out against it." அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். Why should Jonah be a missionary? யோனா ஏன் ஒரு ஊழியனாய் செல்ல வேண்டும்? Why should Jonah work for God? ஏன் யோனா ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும்? Reason number 1, முதலாவது காரணம் that command of God. தேவனுடைய கட்டளையின் நிமித்தம். My Bible says the word of the Lord came to Jonah. இந்த வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது. Not just one time. ஒரே ஒரு முறை அல்ல. Look at 3rd chapter, மூன்றாவது அதிகாரத்தில் verse 1. முதலாவது வசனம். Now the word of the Lord came to Jonah the second time, இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. saying, "Arise, go to Nineveh, நினிவேக்கு போ, that great city, அந்த பெரிய நகரம், and call out against it." அந்த நகரத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லு. Why should you be a missionary minded Christian? நீங்க ஏன் மிஷனரி உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும்? Why should you be all out for the ministry? ஏன் ஊழியத்திற்காக உன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும்? This is the word of God. இது கர்த்தருடைய வார்த்தை. This is the command of God. கர்த்தருடைய கட்டளை. What did my Jesus say? என்னுடைய இயேசு என்ன சொன்னார்? In Matthew chapter 10 verse 27, மத்தேயு 10:27 in Matthew 10:27, my Jesus said, மத்தேயு 10:27 என்னுடைய இயேசு சொல்கிறார், "What I tell you in the dark, நான் இருளிலே சொல்லுகிறதை shout it from the housetops." கூரையின் உச்சியில் நின்று சொல்லுங்கள். When will you ever shout on your housetops? நீ எப்பொழுது உங்க கூரை மேல வீட்டு மேல ஏறி எப்ப நீங்க கத்துவீங்க? If your house is on fire, then you will go to the housetop and shout. உங்க வீடு ஒருவேளை தீ பிடிச்சு எரிஞ்சிச்சுனா வீட்டு மாடியில நின்னு கத்தி கத்தி கூப்பிடுவீங்க. Every soul without Jesus Christ ஆத்துமா இல்லாத இயேசு இல்லாத ஒவ்வொரு ஆத்துமாவும் he is like a house on fire. He is going to eternal hell. அந்த இயேசு இல்லாத ஒவ்வொரு ஆத்துமாவும் தீ பிடித்திருக்கிற ஒரு வீடை போல நித்திய நரகத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. If that is true, அது உண்மையாக how much more you should run and shout the gospel to him, because
because Jesus is the only person who can save him from going to eternal hell. அப்படினா நீங்க எவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்க எல்லாம் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்துதான். This is the command of God. தேவனுடைய கட்டளை. Go therefore and make disciples of all nations. சகல ஜாதியாரும் எனக்காய் சீஷராகுங்கள் என்று சொன்னார். It is a command. அது ஒரு கட்டளை. It's a command of God. கட்டளை தேவனுடைய கட்டளையா இருக்கு. You know, one boy told a girl, ஒரு பையன் ஒரு பொண்ணிடம் எப்படியாய் சொன்னான். if you girl tell me, நீ சொன்னீனா, if you girl tell me, I will gather all the stars of the sky and give it to you. நீ என்று சொன்னீனா போதும், நான் வானத்துல இருக்க எல்லா நட்சத்திரங்களையும் சேகரித்து ஒரு இடத்துல கொடுத்துருவேன்னு சொன்னானா. You tell me one word, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. I'll catch all the butterflies in the world and give it to you. உலகத்துல இருக்க எல்லா பட்டாம்பூச்சியையும் பிடிச்சிட்டு வந்து உனக்கு கொடுத்துறேன். But you're not telling me anything. ஆனா நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. If I look at you, you put your face down. அவனை பார்க்கறப்ப தலை குனிஞ்சிக்கிறியே. Guys are so eager to obey the command of a girl. எல்லா வாலிபர்களும் ஒரு பொண்ணு சொல்றதை செய்யறதுக்காக அவ்வளவு ஆவலா இருக்கிறாங்க. But the God who made you, ஆனா உன்னை படைத்த the God who created you, உருவாக்கின தேவன், the God who put ruah in your breath, in your soul, உனக்குள்ள அந்த ரூவாவை வைத்த அந்த தேவன், He says the very reason I made you is that you will declare my name. அவர் சொல்லுகிற காரியம் உன்னை உருவாக்குனதுக்கான காரணம் நீ என்னுடைய நாமத்தை பறைசாற்றுவாய் என்றது. My last command should be your first priority. என்னுடைய கடைசி கட்டளை உன்னுடைய கடைசி கட்டளைதான் உனக்கு priority number 1 ஆக இருக்க வேண்டும். The last command I gave is go and preach. That should be your first priority. கடைசியா நான் சொன்ன கட்டளை எல்லாத்துக்கும் சென்று பிரசங்கித்து எல்லா ஜனங்களையும் எனக்கு சீஷராக்கு, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில முதலாக வைக்க வேண்டும். Are you ready to obey that command? அந்த கட்டளை கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறீர்களா? Challenge from command. Secondly, challenge from our beliefs or creeds. நம்முடைய விசுவாசத்திலிருந்து வருகிற சவால் அடுத்ததாக. The storm is raging. அந்த பெரிய புயல் காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. The ship in going to Tarshish is tossing up and down. தர்ஷீசுக்கு போகிற கப்பல் அங்கும் இங்குமா அசைவாடிக் கொண்டிருக்கிறது. Passengers are all sweating. எல்லாம் வேர்த்து விறுவிறுக்கிறதுக்கான இருக்கிற பயணிகள் எல்லாம். But yet Jonah is sleeping like a baby. அந்த இடத்துல யோனா வந்து ஒரு குழந்தையை போல தூங்கிக் கொண்டிருக்கிறான். I want to tell you something, my friend. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். You can rebel against God நீ தேவனுக்கு விரோதமாய் இருந்தால் and still sleep like a baby. நீ தேவனுக்கு விரோதமாய் செஞ்சாலும் ஒருவேளை நல்ல நித்திரை உங்களுக்கு கிடைக்கும். Sometimes we gospel preachers tell the opposite, but this is also true. You can run away from God and still sleep like a baby. இதுவும் உண்மைதான். நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஓடி போய்ட்டாலும் நல்லா தூங்கறதுக்கு சில சாக்கியம் கிடைக்கும். And God's word is coming to you today. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. You may not sleep like that forever. அதே போல நீ அந்தமா நித்திரையாய் ஒரு நாளும் ரொம்ப நாளைக்கு இருந்திட முடியாது. My God is willing and must sometimes He will rock the boat in which you are sleeping நீ உறங்கி கொண்டிருக்கிற அந்த கப்பலை ஆண்டவர் அசைப்பார். to get your attention. கவனத்தை திருப்பும்படியாக அதை அசைப்பார். And that's what happened to Jonah. அதுதான் யோனாவுக்கு நடந்தது. And when he woke up, அவன் விழித்து பார்த்தபோது you know what he said? என்ன சொன்னான் தெரியுமா? You know, he said something amazing. ஒரு அருமையான காரியத்தை அவன் சொல்லுகிறான். He said, I am a Hebrew. Verse 9, Jonah 1:9. யோனா 1:9 இப்படி சொல்லுகிறது. I am a Hebrew. எபிரேயன். I fear the Lord. The God of heaven who made the sea and the dry land. நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். That is the belief system of Jonah. அதுதான் யோனாவுக்கு இருந்த விசுவாசம். Jonah, what is the God you believe in? யோனாவே, நீ விசுவாசிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்? The God of the heavens, God of the land and the sea. வானத்தையும் பூமியையும் படைத்த அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். From that belief itself, there was enough motivation for him to say tata to everything and to sell his one life for this work of telling the gospel. ஒரே ஒரு விசுவாசத்தின் நிமித்தமாய் அவனை சுற்றி இருக்க எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக செய்ய போறேன்னு சொல்லி போறதுக்கு அது போதுமானதாக இருந்தது. He is the God not only of the Jews but the God of heaven, every nation under heaven. யூதர்களுக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் அவர்தான் தேவன். He is the God of every land on the earth. இந்த பூமியின் மேல இருக்கிற ஒவ்வொரு நிலத்திற்கும் அவர்தான் தேவனா இருக்கிறார். He is the God of every island on the sea. இந்த சமுத்திரத்தின் நடுவுல இருக்கிற எல்லா தீவுகளுக்கும் That is what he believed in. அதுதான் அவன் விசுவாசித்தான். But his thought did not match his work. அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. What is your belief system? உன்னுடைய விசுவாசம் நீ Do you believe Jesus is the way? இயேசுதான் உனக்கு வழி என்று Do you believe in John 14:6? Do you believe? I am the way, the truth and the life. வழியும் சத்தியம்
ஜீவனுமாய் No one can come to the Father except through me. பிதாவினிடத்தில் என்னை அல்லாமல் வேறு எவனும் வர முடியாது. Do you believe in Acts 4:12? அப்போஸ்தலர் 4:12 விசுவாசிக்கிறோம். Salvation is found in no one else. Salvation is found in no one else. ரட்சிப்பு வேற. அவராலன்றி வேறு யாரும் ரட்சிப்பு. There is no name given under heaven by which men can be saved except the name of Jesus. இந்த வானத்தின் கீழே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் இயேசு என்ற நாமத்தை தவிர வேறு நாமங்கள் கொடுக்கப்படவில்லை. Do you really believe that? அதை விசுவாசிக்கிறீர்களோ? If you believe that, அதை விசுவாசிப்பாய். you will run to the last man in Kodambakkam. You will run to the last man in Kodambakkam. கோடம்பாக்கத்திலே கடைசி நபர்கிட்ட நீ ஓடி போய். You will run to the last man in Chennai city. சென்னையில இருக்க கடைசி நபர்கிட்ட நீ ஓடி போய். You will run to the last man in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இருக்க கடைசி நபர்கிட்ட நீ You will run to the last man in this nation, India. இந்தியாவில் இருக்க கடைசி நபர்கிட்ட நீ ஓடி போய். You will run to the last man of this planet Earth இந்த பூமியின் மேல இருக்க கடைசி நபர்கிட்ட நீ ஓடி and போய். tell him about Jesus. இயேசுவை பற்றி நீ சொல்லுவாய். But if you don't tell him, if you don't do that, நீ அதை செய்யவில்லை you're not even involved. When pastor says you come to the evening meeting and help in the counseling, you don't even care about it. Then maybe you believe snakes also save. Maybe you believe rats also save. And you don't really believe Jesus alone saves. ஒருவேளை இன்னைக்கு மாலை வேளையில நீங்க வந்து அங்க ஜெபிங்கன்னு சொல்லி பாஸ்டர் கூப்பிடுறப்போ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இருந்தால் நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம் இயேசு ஒருவேளை ரட்சிக்க வல்லவரா இல்ல ஒரு பாம்பு ரட்சிக்க வல்லது ஒரு எலி கூட ரட்சிக்க வல்லதான இயேசு ரட்சிக்க வல்லவர் இல்ல என்றுதான் உங்களோட விசுவாசமா இருக்கக்கூடும். The challenge from the command of God, challenge from the belief that Jonah had. Thirdly, challenge from the chronicle or Jonah's own life story. முதலாவது கட்டளை முதலாவது சவால் ஆண்டவருடைய கட்டளையிலிருந்து, இரண்டாவது சவால் ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து, மூன்றாவது யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து வருகிற ஒரு சவால். There was a time when Jonah obeyed God. ஒரு முறை யோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். When he looks at his chronicle, his history, அவனுடைய வரலாற்றை அவன் திரும்பி பார்க்கிறான். when he turns back and looks at his life, அவன் திரும்பி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது there was a time he obeyed God. அந்த டைம் அந்த விசை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். If you look at 2 Kings chapter 14, இரண்டு ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் verses 25, 25வது வசனத்திலே when you read that verse, அந்த வசனத்தை வாசிக்கும் no, I will dramatize it for you. I'll make a drama out of that. அதிலிருந்து நான் ஒரு நாடகத்தை உங்களுக்கு He said, காண்பிக்கிறேன். God said, Jonah, come here. யோனா இங்கே வா என்று சொல்லுகிறார். As soon as he heard the word Jonah, he jumped out of bed. உடனே யோனா என்று கேட்ட உடனே அவன் படுக்கையிலிருந்து குதித்து He ran to the Lord. இயேசுவிடத்தில் ஆண்டவருக்கு ஓடி He was waiting with a pen and paper, waiting for God to open his mouth to give the command. ஆண்டவர் வாய் திறந்து கட்டளை கொடுக்க மாட்டாரோ என்று சொல்லி பேப்பரும் பேனாவோட காத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். God told him, go to King Jeroboam ஆண்டவர் சொல்கிறார் யெரொபெயாம் இடத்துல போ and tell him his kingdom will expand. அவனிடத்துல சொல்லி அவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படும். He said, hallelujah. ஹல்லேலூயா. What a wonderful good news. எவ்வளவு நல்ல செய்தி இது. To go to a king and tell the king his borders will expand. ஒரு ராஜாவிடத்துல போய் உன் ராஜ்யம் விரிவாக்கப்படும் சொல்றது எவ்வளவு நல்ல செய்தி. It's a good news. ஒரு நல்ல செய்தி. So he was very, very happy. ரொம்ப சந்தோஷமா இருந்தான் யோனா. Maybe he took the first flight out of the airport and went and told the news. ஒருவேளை ராஜாவிடத்துல போய் முதல் ஃபர்ஸ்ட் கிளம்புற விமானத்துல ஏறி ராஜாவிடத்துல போய் சொல்லிருக்க கூடும். He obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். That was his past story. அது அவனுடைய பழைய வாழ்க்கை வரலாறு. That was a time when he was on fire for God. தேவனுக்காக அவன் அக்கினியாய் அந்த நாட்களில் நடந்தது. Those days it was all glory and hallelujah. அந்த நாட்களில் எல்லாம் மகிமையாயும் அல்லேலூயாயும் சத்தத்தோடும் இருந்தது. But now it is another story. ஆனா இது வேற ஒரு கதை இப்ப நடக்குது. When God told him to go to Assyria, to Nineveh, நீ நினிவே பட்டணத்துக்கு போ. he doesn't want to go. அங்க போக இஷ்டம் But இல்ல. he has to look at his own life and see how he obeyed God one time. அவன் திரும்ப தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு காலத்துல ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிந்தானோ அவன் பார்க்க வேண்டியதா இருந்தது. The missionary challenge comes from your own life. உள்ள சொந்த வாழ்க்கையில இருந்து அந்த மிஷனரி சவால் உனக்கு வருகிறது. When you were in Marina Beach, நீ மெரினா பீச்ல இருக்கும்போது when God's servant spoke to you, ஒரு தேவனுடைய மனுஷனோட பேசின பொழுது when you got up at 5 o'clock in the morning, காலையில 5 மணிக்கு எழுந்திருந்து when you read the Bible, வாசித்த பொழுது when you went to that camp in Mahabalipuram, மகாபலிபுரத்துல நடந்த அந்த கூடுகைக்கு in that cool evening time when the sea breeze hit your face, when you were in the open Bible and a bent knee, God spoke to you. நீ அந்த சமுத்திரத்தின் காற்று உன்னை அடிக்கும் பொழுது நீ வேதத்தை திறந்து வாசிக்கிற பொழுது கர்த்தர் உன்னோட பேசின பொழுது You obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தாய். You were a witness for God. நீ ஒரு தேவனுக்கு சாட்சியாக You were on fire for God. தேவனுக்கு அக்கினியாக இருந்தாய். But now also you are on fire for God. இப்பொழுது நீ தேவனுக்கு அக்கினியாக Difference is this fire, cigarette fire. Foo. ஃபயரா இருக்குது. That time also you are spirit filled. அந்த டைம்ல நீ ஆவியில நிறைந்திருந்த
You are filled of the Holy Spirit. நீ ஆவி பரிசுத்த ஆவியால் நிரம்பி Now also you are filled of the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியால் நிரம்பி The spirit which Vijay Mallya manufactures, Kingfisher spirit. Now also, இப்பொழுது ஆவியால் நிரம்பி you see the U-turn you have taken. நீ ஒரு முன்னாடி திசையை மாற்றும் பொழுது You see the backsliding. நீ பின்மாறி போகுது Your own story calls you to be a missionary. உன்னுடைய சொந்த வாழ்க்கை உனக்கு சொல்கிறது நீ ஒரு மிஷனரி Because you were on fire for God one time. ஒரு காலத்துல நீ தேவனுக்கு அக்கினியாய் இருந்தாய் But now you are going away. இப்பொழுது நீ வேறு Now look at your own life. சொந்த வாழ்க்கையை God is calling you back. ஆண்டவர் திரும்பவும் உன்னை அழைக்கிறார் The call from the chronicle. அந்த வாழ்க்கையிலிருந்து வந்த ஒரு அழைப்பு Fourthly, நான்காவது காரியம் the call from the corruption. அங்க இந்த சீர்கேடு நிமித்தமாக வந்த சவால் What does my Bible say in Jonah chapter 1 verse 1 யோனா 1 முதலாவது வசனம் என்ன சொல்லுது and verse 2 as well? இரண்டாவது வசனம் Yes, somebody wants to read it in Tamil? Yes. மகாநகரமாகிய நினிவேக்கு போய் Yes. அதற்கு விரோதமாக பிரசங்கி Ah. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எண்ணினது என்றார். அவர்கள் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்தது. Their evil has come up against me. அக்கிரமம் என் சமூகத்திற்கு வந்தது From the evil of the people around comes a missionary call. அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய தீமை நிமித்தமாய் ஒரு மிஷனரியுடைய அழைப்பு வருகிறது Can you see the evil around? உன்னை சுற்றி இருக்கிற எல்லா தீமைகளையும் உங்களால் Can you see what's happening in Kodambakam? கோடம்பாக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க Do you see முடியுதா the lives of the movie stars and movie starlets? இந்த சினிமா நடிகைகளும் நடிகரோட வாழ்க்கையை உங்களால் பார்க்க முடிகிறதா You know, every year they change partners as often as they change the shirt, t-shirt or pant. அவங்க ஒரு பேண்ட் ஷர்ட் மாற்றுறது போல தன் வாழ்க்கை துணை ஒவ்வொரு வருடமும் மாற்றிக் Do கொள்ளுகிறார்கள் you see all the immorality portrayed in our movies? நீங்க ஒவ்வொரு நம்ம வருகிற ஒவ்வொரு திரைப்படங்களிலும் காணப்படுகிற இம்மானுடைய பார்க்க Do you see all those filthy posters stuck around? நம்ம சுற்றி ஒட்டப்பட்டிருக்கிற அசிங்கமான இந்த போஸ்டர்ஸை பார்க்க முடிகிறதா One from that comes a missionary call. அதிலிருந்து ஒரு மிஷனரி அழைப்பு உங்களுக்கு வருகிறது You can't just watch it and suck your thumb and go home and sleep. இதெல்லாம் பார்த்து முடித்து ஒரு குழந்தையை போல நீங்க சாதாரண வீட்டுக்கு போய் தூங்க முடியாது You must do something about it. இதுக்காக நீ எல்லாம் செய்து I have only one life. ஒரே ஒரு வாழ்க்கை தான் It will soon be past. இந்த வாழ்க்கை சீக்கிரமாய் முடிந்து போகும் Whatever you do for Jesus இயேசுவுக்காக என்ன செய்தியோ will only last. அதுதான் கடைசி வரைக்கும் On the day of judgment, நியாயத்தீர்ப்பு He will நாளிலே call you to account. உன்னை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்பார் Did you watch as a spectator or did you make a நீ difference? எல்லாரும் போல ஒரு பார்வையாளனா இருந்து விட்டாயா இல்ல ஒரு வித்தியாசத்தை நீ உண்டு பண்ணாயா Do you want to go and see what happens in the call centers? கால் சென்டர்ல என்ன நடக்குது நீ போய் பார்க்க I worked in a call center for 3 years. நான் 3 வருடம் கால் சென்டர்ல வேலை செய்தேன் I know what I'm talking about. நான் என்ன பேசுறேன்னு எனக்கு Not தெரியும். what I read somewhere, but what I saw with my நான் eyes. எங்கேயோ படித்ததை நான் சொல்லவில்லை நான் என் கண்ணால் During, பார்த்ததை during சொல்றேன். break time, even our lady friends smoking. அங்க இருக்கிற சாதாரண ஒரு பிரேக் டைம்ல அங்க இருக்கிற பெண்கள் கூட புகைப்பிடிக்கிறார்கள் After logout, they all go to one house at 3 o'clock in the morning and they have sex outside of marriage. அவங்க என்ன அந்த ஷிஃப்ட் முடிஞ்சோனே ஏதோ ஒரு இல்லத்துக்கு சேர்ந்து தன்னுடைய பார்ட்னர் இல்லாத யாரோ ஒருத்தர் வருகிறது Are you listening? கவனிக்கிறீங்களா Are you listening? கவனிக்கிறீங்களா Fifthly, ஐந்தாவது காரியம் the challenge from the cynics or the unbelievers. விசுவாசிகள் அல்லாத அவிசுவாசிகளுடைய பாவத்திலிருந்து வருகிற ஒரு அழைப்பு The ship is shaking up and down, அந்த அந்த கப்பல் அங்கமிங்கமா அசைந்து கொண்டிருக்கிறது but who are the first people to pray there? அங்க அந்த 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 சூழ்நிலையில முதலாவது ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டது யார் Was it our man Jonah? நம்ம தூங்கி கொண்டிருக்காரு நம்ம மனுஷன் ஜோனா அவரு No! இல்ல It was not Jonah. யோனா ஜெபிக்கல The unbelievers made the first prayer. அவிசுவாசிகள் தான் முதல் ஜெபத்தை They are ஏறெடுத்தார்கள் so much sensitive towards God. அவர்கள் ஆண்டவரிடத்தில் ரொம்ப உணர்வுள்ளவர்கள் They have so much thirst for God. ஆண்டவரிடத்தில் அதிகமாய் தாகமுடையவர்களாய் அவிசுவாசிகள் இருக்கிறார்கள் So my Bible says in Jonah 1:14, they cried out to their God. யோனா 1:14 சொல்கிறது அவனவன் அவனுடைய தேவனிடத்திலே கண்ணீரோட முறையிட்டானாம் Whatever he knew with that general revelation, he started crying out to his God. அந்த மனுஷனுக்கு என்னென்னலாம் வெளிப்பாடுங்களோ அதை வைத்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் And then what happened? அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது And then Jonah wakes up. அதுக்கப்புறம் யோனா விழித்துக் கொள்கிறான் Do you see your unbeliever friends? உன்னை சுற்றிலும் இருக்கிற அவிசுவாசிகளான ஒரு நண்பர்களை They பார்த்து have a hunger for God. அவங்களுடைய தாகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டவர் They want to know about God. ஆண்டவரை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் They want to know about Jesus. இயேசுவை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் Will you want to tell them? அவளை பற்றி சொல்லுவாயா From their hunger comes a missionary call. அவங்களுடைய தாகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மிஷனரி சவால் வருகிறது Do you see that hunger? அந்த பசியை நீங்கள் பார்க்க முடிகிறதா They say they are, you know, the news media is talking about it. The newspapers are talking about their hunger.
செய்தித்தாள்கள் எல்லாம் அவருடைய தாகத்தை பற்றி பேசுகிறது. They are talking about how more and more people are praying and going to temple, going to church because of the economic downturn. Everybody is crying out to God. இந்த பொருளாதார சீர்குலைவினால இன்னும் அதிகமான ஜனங்கள் ஆலயத்துக்கு செல்கிறார்கள், கோயிலுக்கு செல்கிறார்கள், பூஜைகளை நடத்துகிறார்கள் என்று சொல்லி செய்தித்தாள் சொல்லுகிறது. This is your moment. இதுதான் உங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பம். This is your opportunity. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். Don't delay it. இன்னும் தாமதிக்காதீர்கள். Now is the time to go for it. இதுதான் செய்ய வேண்டிய நேரம் இதுதான். Instead of going for it, if you play like how Dhoni played versus England in the T20 game, World Cup game, if you don't play like Dhoni, defending when he's supposed to go for big shots, God will ask you account. இந்த T20 ல தோனி விளையாண்டது போல நல்லா அடிக்க வேண்டிய பால்லாம் டிஃபெண்ட் பண்ணி விளையாண்டு இருந்தீங்கன்னா, இதே போல விளையாடிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் உங்களை பார்த்து கேள்வி கேட்பார், கணக்கு கேட்பார். The opportunity will go away. சந்தர்ப்பம் நழுவி போகும். That hunger can go away. அவருடைய தாகம் தீர்ந்து போகும். Now is the time. இதுதான் சரியான வேளை. Today is the day. இதுதான் சரியான வேளை. You know, I was a student of agricultural engineering in Allahabad, அலகாபாத்ல விவசாயத்தை பற்றி நான் படித்தவனா. close to our college. எங்க கல்லூரியின் அருகாமையில You know, there is a place called Sangam. சங்கம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. It's a dirty river of Ganga and Yamuna mixing. கங்கா யமுனா ஆறுகள் கலந்திருக்க ஒரு ரொம்ப தூய்மை இல்லாத ஒரு நதி. At that time, during Kumbh Mela, கும்பாபிஷேகம் நடக்கிற அந்த வேளையில people from different parts of the world will come. உலகத்தின் பல மூலைகளில் இருந்து ஜனங்கள் அங்கே At வருவார்கள். that point, that becomes the most populous place in the whole world at that time. அந்த வேளையில உலகத்திலே அதிகமான ஜனத்தொகை நிரம்பி இருக்கிற இடமாய் அது இடம் மாறுகிறது. They take off their clothes அவர்கள் ஆடைகளை எல்லாம் கழற்றி and they jump into that, they get into that river. அந்த அழுக்கான நதிக்குள்ள அவர்கள் They think the dirty water of that river அந்த நதியில போய் கொண்டிருந்த அழுக்கு நிறைந்த will take away their sins. பாவங்களை எல்லாம் கழுவி I saw that. அதை நான் பார்த்தேன். I saw that hunger. அவருடைய பசியை நான் பார்த்தேன். These people want to somehow get rid of their sins. அவர்களுடைய பாவத்தை எப்படியாவது களைந்து விட வேண்டும் என விரும்புகிறார்கள். Who will tell them about Jesus who shed his blood for them, his sinless blood for them on the cross of Calvary? Who will tell them? அவர்கள் கல்வாரி சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தின அந்த இயேசு சுவாமியை பற்றி அவர்களுக்கு யார் சொல்லுவார்கள்? I said, that's when I decided, Lord, whatever I do, I want to be a preacher of the good news. நான் அப்படிதான் முடிவு பண்ண, ஆண்டவரே நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற போதகனாய் நான் மாற வேண்டும். Today I do it full time and I'm very happy about it. நான் அதை முழு நேரமாய் செய்து கொண்டிருக்கிறேன். அதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். God is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். From the hunger of the unbelievers, God is speaking to you. விசுவாசிகளுடைய அந்த பசி தாகத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். The challenge from another direction. இன்னொரு திசையிலிருந்து ஒரு The challenge from the creatures, from the animals. சிருஷ்டிப்பிலிருந்து Animals and objects. உங்களை சுத்தி இருக்க மற்ற சிருஷ்டிப்பு. You read the book of Jonah. You read the book of Jonah. யோனாவை பற்றி யோனாவை படிப்போம். The wind obeyed God. காற்று ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்தது. The storm came, and when the Lord said the storm should go, the storm went and rocked the boat. பெரிய புயல் வந்து கப்பலை அசைக்க வேண்டும் என்றபோது அசைத்தது. The waves obeyed God. அங்கிருந்த கடல் அலைகள் ஆண்டவருக்கு It started when God wanted it to start and ended when God wanted it to end. அது எப்போ தொடங்கணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அப்ப தொடங்கினது, எப்போ முடிக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அப்ப முடிந்தது. The whale obeyed God. அங்கிருந்த திமிங்கலம் கூட ஆண்டவருக்கு The big fish swallowed Jonah and vomited Jonah. அந்த பெரிய மீன் யோனாவை விழுங்கினது, மீண்டுமாய் சொன்ன இடத்துல கொண்டு போய் வெளியே துப்பினது. When God told the whale, don't digest it, it obeyed. ஆண்டவர் திமிங்கலத்தை பார்த்து சொன்னாரு, அவனை முழுங்கணும், ஆனா அவனை முழுங்கி சாப்பிட கூடாது. ஆண்டவர் சொன்னார், அதுக்கும் அது கீழ்ப்படிந்தது. If you went to Karaikudi and Ponnusamy hotel and order biryani, and after you eat biryani, God says, don't digest the food, will you obey God? Can you? But the whale obeyed God. ஆனா திமிங்கலம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது. The worm obeyed God. That little worm obeyed God. அந்த சின்ன புழு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது. It went and finished off that big tree that Jonah was sitting under in the book of Jonah. It ate up that entire creeper. யோனா ஒரு மரத்துக்கு கீழே நிழல்ல இருக்கும் பொழுது அந்த சின்ன புழு போய் ஆண்டவர் கட்டளையிட்ட நிமித்தமாய் அந்த முழு மரத்தையும் சாப்பிட்டு முடித்தது. Even the wood obeyed God. அங்கிருந்த மரம் கூட ஆண்டவருக்கு You know, கீழ்ப்படிந்தது. the dayakalla, whatever you call it, you know, even that spun in a special way so that Jonah would be caught. ஓகே, ஆண்டவர் தாயக்கட்டை உருட்டி போடுற பாத்தீங்களா, அது கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது. யோனாவை காட்டி கொடுக்கிற வகையில அது கரெக்ட்டா வந்து நின்னுச்சு. Everything in the book of Jonah obeyed God except our man. யோனா புத்தகத்துல இருக்க எல்லா சிருஷ்டிப்பும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம மனுஷன் யோனாவை தவிர நம்ம ஆளத்தர எல்லாமே obey பண்ணுச்சு. The ox knows his master. The donkey is master's crib, but Israel does not know. My people do not understand. That's what the Bible says in Isaiah 1:3. ஏசாயா 1:3 சொல்லுகிறது, ஒரு
Yes. ஆடு தன் முன்னனை அறியும், கழுதை தன் எஜமானை அறியும், என் ஜனமாகிய இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. So God is speaking to you through those dogs and animals and ants and whatever you see. உங்களை நீங்கள் காண்கிற இந்த நாய்களின் நிமித்தம், உங்கள் நாய்களினோட எறும்புகளின் மூலமா ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். No, God did not give them the sixth sense. ஆண்டவர் இந்த ஆறாவது அறிவை கொடுக்கவில்லை. They don't have the sixth sense. இந்த சிருஷ்டிப்புக்கு ஆறாவது அறிவு. They are a lesser creation than us. நம்மை விட சிருஷ்டிப்பிலே குறைவானது. Lesser in glory, lesser in intelligence, lesser in everything. அறிவு கூர்மையிலே அது குறைந்ததுதான், மகிமையிலே குறைந்ததுதான், நம்மை விட எல்லாத்துலயுமே அவைகள் குறைவுள்ளவைகள்தான். Lesser in beauty, that's why we don't end up marrying donkey. அழகில கூட அவைகள் குறைந்ததுதான், அதனால நம்ம யாரும் கழுதை கல்யாணம் பண்ணிக்கல. But they obey God. ஆனா அவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது. But we have the sixth sense. நமக்கு ஆறாவது அறிவு இருக்கிறது. When God created you, He wanted to give you the best gift that He gave, which He never gave the animals and the plants. ஆண்டவர் உங்களை சிருஷ்டிக்கும் பொழுது அந்த விலங்குகளுக்கும் செடி கொடிகளுக்கும் இல்லாத ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்பெஷலா அந்த ஆறாவது அறிவை கொடுத்தார். The freedom of choice. நீங்கள் உங்களுக்கு எது எல்லாம் வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளும்படியான சுதந்திரத்தை. Freedom to say yes or no. நீ இது வேண்டும் இது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். God wants to give you that freedom, அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். and He wants you to use that freedom அந்த சுதந்திரத்தை நீ பயன்படுத்த வேண்டும் and say, okay, I have only one life. This one life, I will choose to live for God. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையில இந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்க விரும்புகிறார். So how wonderful if you choose to do that. நீ ஆண்டவருக்காக அப்படி செய்வாயானால் எவ்வளவு நேர்த்தியாக You see, இருக்கும். one evening if I ask my wife, shall we go out for dinner? ஒரு காலையில என்னோட மனைவியை பார்த்து நான் வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேட்டா, She says, I don't want to come. என்னால வர முடியாது, எனக்கு வர இஷ்டம் இல்லை. Why should I come? நான் ஏன் வர வேண்டும்? You are always thinking about ministry. எப்ப பார்த்தாலும் ஊழியம் பேசிட்டு இருக்கீங்க. Why always writing articles. எப்ப பார்த்தாலும் எழுதி கொண்டே இருக்கீங்க. Always email. எப்ப பார்த்தாலும் email. Why should I come? நான் ஏன் வரணும்? But because you are calling me, I will come. But I am not in my heart. I don't want to come. நீ கூப்பிட்டதனால வரேன். ஆனா எனக்கு உள்ளத்துல இருந்து நான் வர இஷ்டம் இல்லை. You think I will feel like taking her out? நான் அப்படி சொன்னா அவளை வெளியே கூட்டிட்டு போறேன்னு. I rather take my little daughter, 1.5 years old, Angel. I can take my daughter and put her in my bike and take her for dinner. என்னோட 1.5 வயசு குழந்தை ஏஞ்சலை தூக்கி பைக்ல உட்கார வச்சு சந்தோஷமா போயிட்டு வந்துருவேன். And she will tell me, Dada, and she will cool my heart. அவன் என்ன பார்த்து அப்பான்னு சொல்லி இருதயத்தை மகிழ்வித்து விடுவார். She wants to come with me, but my wife doesn't want to come with me. அவளுக்கு என்னோட வரணும்னு ஆசை, மனைவிக்கு என்னோட வர இஷ்டம். God is like that. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். He wants you to choose the free will He gave you to serve Him. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். From that free will comes a missionary call. அந்த ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சவால் வருகிறது. Finally, கடைசியாக the challenge from the creative writing we find in the book of Jonah. யோனாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எழுதப்பட்ட சத்தியத்திலிருந்து வருகிற ஒரு சவால். Jonah is a historical book. யோனா வந்து ஒரு சரித்திர சம்பந்தமான ஒரு. Even Jesus said Jonah is a historical story. இயேசு கிறிஸ்துவே யோனா வந்து இது சரித்திரத்திற்கு ஒரு ஸ்டோரி என்று சொன்னார். But lot of good meanings, hidden meanings in that book of Jonah. ஆனா யோனாவிலே அநேகமான ஒளிந்திருக்கிற சத்தியங்கள் உண்டு. Do you know what is the meaning of the word Jonah? யோனா என்றால் என்ன தெரியுமா? In Hebrew it means thou, pura. யோனா என்றால் புறா என்று சொல்லி அர்த்தம். Those days they had no cell phones, அந்த காலத்திலே அவங்களுக்கு செல்போன் கிடையாது. no mobiles, அவங்களுக்கு மொபைல் போன் கிடையாது. no email. இமெயில் கிடையாது. If the message has to go from one place to another place, the dove was used. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு செய்தியை கொண்டு போக வேண்டுமானால் புறாக்கள் தான் பயன்படுத்தப்பட்டன. God is calling you to be a dove for Him, அவருக்காய் ஆண்டவருக்காய் நீ ஒரு புறாவாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். messenger for Him, ஆண்டவருக்காய் சுவிசேஷத்தை to communicate the gospel through your life and through your lips and through your legs. உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் உன் கால்களின் மூலமாய் உன் வாயிலிருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நீ பறைசாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Are you a dove which has gone in the wrong direction? ஒருவேளை நீ தவறான திசையில போன ஒரு புறாவாய் இருக்கிறாயோ? Jonah sat under a shady tree and he was enjoying himself. ஒரு நல்ல நிழல்ல இருக்கிற ஒரு மரத்தின் கீழ வந்து ரொம்ப சந்தோஷமா அமர்ந்து கொண்டிருந்தார். Hot sun, பயங்கர கொடுமையான வெயில், even more severe than Chennai heat. சென்னை விட பயங்கரமான வெயில். Beautiful shady tree ஆனா நல்ல நிழல் இருக்கிற ஒரு மரம். and beautiful rest he had. அந்த நல்ல நேர்த்தியா அவன் Is that not a picture of ourselves? There are people outside dying without Jesus, வெளிய இருக்கிற ஜனங்கள் இயேசு இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிறார்கள். and we want to get into our comfortable churches, நம்ம ரொம்ப நேர்த்தியான நம்ம சபைகளுக்குள்ள
and spend all our time only worshiping and praising our God, forgetting the people outside the church who are going to hell without Jesus Christ. வெளியே இருக்க ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இல்லாம நரகத்துக்கு போறதை மறந்து சபைக்குள்ள உட்கார்ந்து நம்ம ஆராதித்து ஜெபித்து இதையே கடைசி வரைக்கும் செய்யணும் விரும்பி கொண்டிருக்கிறோம். God filled us with Ruah, the Holy Spirit. ஆண்டவர் ரூவா அந்த சுவாச காற்றை நமக்குள்ள போட்டார், ஆவியை போட்டிருக்கிறார். And the Holy Spirit helps us to worship God. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு உதவி We can செய்கிறார். dance and praise and worship the Lord. It's wonderful. I love it. நம்ம ஆடி பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எனக்கு ரொம்ப இஷ்டம் அது. Holy Spirit gives us a release in worship. I believe it. நான் ஆண்டவரை ஆராதிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய விடுதலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். But the Holy Spirit is not only for high jump in the church, worshiping God while doing high jump. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில ஹை ஜம்ப் பண்ண முடியாது. The Holy Spirit is given for long jump. பரிசுத்த ஆவியானவர் லாங் ஜம்ப் பண்ண முடியாது கொடுத்திருக்கிறார். My Bible says வேதம் சொல்லுகிறது in Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8ல Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8ல You shall receive power when the Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலப்படுவீர்கள். You will be my witnesses நீங்கள் அதற்கு சாட்சிகளாக in Jerusalem and Judea and Samaria to the ends of the earth. எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி முனை மட்டும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். So after your worship service is over, உங்களுடைய ஆராதனை முடிந்தவுடன் after the high jump, உங்களுடைய அந்த உயர்ந்த you will long jump அடுத்த லாங் ஜம்ப் முடிந்தவுடன் and go to the places where people are there without Jesus இயேசு இல்லாத இடங்களுக்கு நீங்க போங்க. and tell them about Jesus. அவங்களுக்கு சொல்லுங்கள். That's why the Holy Spirit was given. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணம். That is the truth that comes from that beautiful tree. அந்த அந்த மரத்திலிருந்து ஒரு சின்ன சத்தியம் வெளியே வருகிறது. And there's a final question which comes from the compassionate heart of God. ஆண்டவருடைய அந்த மனதுருக இதயத்திலிருந்து வருகிற ஒரு கேள்வி. I want to finish with that question. அந்த கேள்வியோடு நான் முடிக்க போகிறேன். Last verse of Jonah. யோனாவுடைய கடைசி வசனம். I'm putting it in my own words. என்னுடைய சொந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தி சொல்கிறேன். Ada mutta paile, you fool Jonah. You fool Jonah. You are worried about the plant that you are sitting under. You are getting angry because that plant died off. நீ அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த செடிக்காக நீ இவ்வளவு கவலைப்படுறீங்க. அது செத்து போச்சுன்னு சொல்லி இவ்வளவு வருத்தப்படுறீங்க. You know what I am worried about? நான் இதை குறித்து வருகிறேன். You know what I am concerned about? நான் ஏன் கவலையா இருக்கிறேன்? You are worried about the plant. நீ அந்த செடியை குறித்து கவலைப்படுற. I am worried about the planet. நான் நீ செடியை குறித்து கவலைப்படுற. நானும் இந்த பூமியை முழுவதுமாய் நான் கவலைப்படுகிறேன். I am worried about the planet. இந்த கிரகத்தையே குறித்து நான் கவலைப்படுகிறேன். Nineveh has 120,000 people. நினிவேல 1,20,000 ஜனங்கள் இருக்கிறார்கள். They don't know right hand from left hand. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள். They are morally confused. அவங்கள குழம்பி போயிருக்காங்க. What is wrong they call right, what is right they call wrong. எதெல்லாம் சரியோ அவங்க தவறு என்று சொல்றார்கள், எதெல்லாம் தவறோ அதெல்லாம் சரின்னு அவங்க சொல்றாங்க. Should I not be concerned about them? அவங்களை குறித்து நான் கவலையற்று இருப்பேன் நான் நினைக்கிறேன். You have a choice. உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு. Whose side do you want to take? யாருடைய பக்கத்துல நீ இருக்க விரும்புகிறாய்? Jonah or Jehovah? யோனாவுடைய பக்கத்துல இருப்பாயோ யெகோவாவினோட பக்கத்துல இருப்பாயோ? Jonah or Jehovah? யோனாவுடைய பக்கமோ யெகோவாவின் பக்கமோ? Close your eyes with me right now. என்னோட சேர்ந்து கண்களை மூடி Shall we pray? ஜெபிப்போமா? God is speaking to you right now. இப்பொழுது ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். He's asking you, ஆண்டவர் உங்களை whose side will you take? Whose side will you take? யாருடைய பக்கத்துல நீ சார்ந்து? Jonah worried about your plant யோனா அந்த செடியை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். or worried about the perishing planet? நான் இங்க மரித்து நித்தியத்துக்குள்ளாய் மரித்து கொண்டிருக்கிறேன். How many of you will say, this one life I have, I will live for Jesus and his work? எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில நான் இயேசுவுக்காகவும் அவருடைய வேலை செய்வதற்காக நான் வாழ்வேன்? Can I see your hand? கரங்களை நான் பார்க்கட்டுமா? How many of you will say, this one life I have, my time, my talent, my treasure, my everything will be Jesus and for his work? இந்த இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, என்னுடைய தாளந்து, என்னுடைய நேரம், எனக்கு இருக்கிற எல்லாத்தையுமே இயேசுவுக்காகவும் அவருடைய வேலைக்காக நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றேன். One more question. Because the Holy Spirit is telling me to ask this question, I'm asking the question. இந்த கேள்வி கேட்க முடியாது. How many of you will say, if there is a necessity, I will say tata to my job and step into full-time ministry when God calls me? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் அழைப்பாரானால் தேவைப்படுமானால் என்னுடைய வேலைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு முழு நேரத்து ஊழியத்துக்கு வர முடியும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல? Yes. Thank you, Thambi. Yes. Anybody else? As you close your eyes, anybody else? Do you want to stand up? How many of you say, yes, ஆம் என்று சொல்கிறவர் எழுந்து I am making my one life available to God. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். I can do this for the Lord. நான் இதுக்காக தேவனுக்காக நான் If necessary, I will say tata to my job. நான் என்ன செய்யற வேலையை நான் உதறி தள்ளிவிட்டு வர தேவை. I will be a full-time minister of the gospel. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற
believe in healing. I believe in healing. நான் சுகமளிக்கிற வல்லமையில் But this is not a call for healing. இது வந்து சுகமளிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு அல்ல. This is a call for death. மரணத்துக்காக அழைப்பு. இது ஒரு மரணத்துக்கான அழைப்பு. Because if you preach Jesus in our nation soon, இந்த கொஞ்ச நாட்களில் நீங்க இயேசுவை இந்த தேசத்தில் பேசுவீர்களானால் you will be killed. நீங்கள் கொல்லப்படுவீர்கள். The same fate of the Lord can be ours as well. They can crucify us. நம்முடைய தேவனுக்கு பட்ட அதே பாடு நாமும் பட போகிறோம். நம்மையும் சிலுவையில் அறையலாம். But will you say, I don't care what happens to me? என்ன நடந்தாலும் பரவாயில்லை சொல்ல முடியுமா? I'm going to preach about Jesus. நான் இயேசுவை பற்றி சொல்ல போகிறேன். He died for me on the cross. எனக்காக சிலுவையில் மரித்தார். He rose again. He saved me. He washed me. He cleansed me. Now this one life is for Him. Do you say that? சொல்ல முடியுமா? Yes. I'm so glad to see so many people. நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். You know what God says? அவர் என்ன சொல்றார் தெரியுமா? Lo, I am with you always. நான் உங்களோடு கூட கடைசி வரைக்கும் இருக்கிறேன். Because you are willing to go for Him, அவருக்காக நீங்கள் போக தீர்மானிக்கிறதுனால God says, Lo, I am with you always. சொல்லுகிறார் மரண வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். I am with you. நான் உங்களோடு இருக்கிறேன். What more do you want? அதை விட வேற என்னையா? What more do you want? வேற என்ன உங்களுக்கு The God of all the glory, தேவை? மகிமையின் தேவன் He will be with you. He will provide for you. உங்களுக்கு தேவையை சொல்லி He will carry you. உங்களை சுமப்பார். And on the final day, கடைசி நாளிலே He will reward you. அவர் உங்களுக்கு He will reward you. ரிவார்டை கொடுப்பார். Dear Heavenly Father, we thank you for this church. சபைக்காக நன்றி சொல்லுங்கள். We thank you for their passion. இங்க இருக்கிற பேஷனுக்காக We thank you for the pastor. போதகருக்காக நன்றி. We thank you for this objective of reaching out to the people outside the church. சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற அந்த தாகத்திற்காக நன்றி. You see the people standing up. அதுவரை நீங்க நின்று கொண்டிருக்கிற ஜனங்களை These people are available for full-time ministry. இவங்க எல்லாம் முழு நேர ஊழியத்துக்காக available ஆ இருக்காங்க சுவாமி. Holy Spirit, take over. பரிசுத்த ஆவியானவரே நீங்க கண்ட்ரோல் எடுங்க. Counsel them. அவரோட பேசு. Guide them. அவரை வழி நடத்துங்க. Lead them. அவரை முன்பாக Help them find the right place, சரியான இடத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒரு right avenue, அவரை சரியான முறையை கண்டுபிடிக்க even as they work with their pastor, அந்த போதகரோடு வேலை செய்யும்போது the right place of ministry. சரியான இடத்துல ஊழியம் செய்யும்படியாக காண்பீங்க. Use them. அவரை பயன்படுத்துங்க. Use them in a mighty way. வல்லமையாக அவரை பயன்படுத்துங்க. Make them Bible translators. அவங்களை வேதத்தை மொழிபெயர்க்கிறவர்களாய் மாற்றுங்க. Make them Bible teachers. அவங்களை வேதத்தை அவரை போதிக்கிறவர்களாய் Make them மாற்றுங்க. healing evangelists. அடே அவங்களை சுகமளிக்கிற ஊழியக்காரர்களாய் மாற்றுங்க. Make them missionary pastors. அவங்களை மிஷனரி போதகர்களாய் அவரை மாற்றுங்க. Make them serve the poor like Mother Teresa. பிரேசம் அப்போது ஆண்டவரே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களை மாற்றுங்க. Make them godly wives of preachers and evangelists. ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே நல்ல பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு துணையாக இருக்கும்படியாக மாற்றுங்க. Bless them, O Lord. ஆசீர்வதியும். Make them writers. அவர்களை எழுத்தாளர்களாய் மாற்றுங்க. And Lord, I pray ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். this church இந்த சபை will continue to be a missionary manufacturing society. மிஷனரிகளை உருவாக்குகிற ஒரு சபையாய் தொடர்ந்து இருக்கட்டும். Lord, even though this church is in Kodambakkam, ஆண்டவரே இந்த சபை கோடம்பாக்கத்தில் இருந்தாலும் it will impact Karachi. ஆண்டவரே கராச்சி பாகிஸ்தானை இது சந்திக்கும். It will impact Kabul. அடே காபூல் தேசத்தை இது It will impact Kashmir. காஷ்மீரை இந்த சபை சந்திக்கும். We thank you, Lord, நன்றி சொல்லுகிறோம். because you will do it. நீர் செய்கிறதுக்காக நன்றி. In Jesus Christ's name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. I thank the pastor for this opportunity. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த போதகருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். And I would like you to sit, and I'll just take one more minute and I'm gone. தயவுசெய்து அமர்ந்து Brother Duke Jairaj would not know what the Holy Spirit spoke to us just before he entered inside. அவர் வரதுக்கு முன்னாடி ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பேசினார்ன்றது நமக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், என் சித்தத்துக்கு அடிபணிங்க, எனக்குன்னு ஊழியத்துக்கு வா, என்னை விட்டு தூர போகாத, இன்னைக்கு உனக்கு ஒரு அழைப்புன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக ஆராதனையில் சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் பிரதர்ட்ட இன்னைக்கு இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி ஐ நெவர் டோல்ட் ஹிம் தட் திஸ் இஸ் த மெசேஜ் தட் ஹி ஹேஸ் டு ப்ரீச். இந்த செய்தி தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு நாளும்
but it was the Holy Spirit who spoke through him to us. அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். How many of you want to give glory to the Lord? ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புகிறேன். Very rightly said, this church is not a church which will live for its own. இந்த சபை அவர் சொன்னது போல தனக்காகவே வாழுகிற ஒரு சபை அல்ல. That is why we spend so much to do these crusades, concerts. We go out of the way to do all these things. அதனால்தான் அநேகம் பாடுகளை பட்டு அவ்வளவு பணங்களை செலவு பண்ணி இந்த crusades இந்த கான்சர்ட் எல்லாம் நாம் செய்து ஜனங்களை சந்திக்க நாம் ஆவலோடு இருக்கிறோம். Some pastors call me fool. They say, you don't have a own church building, but you're spending so many lakhs to do these concerts and these crusades. சில போதகர்கள் என்னை முட்டாள் என்றே சொல்லுகிறார்கள். உனக்கென்று ஒரு சொந்த சபை இல்ல, ஆனா இத்தனை லட்சங்களை போட்டு இந்த மீட்டிங்லாம் நடத்துறோமான்னு சொல்லி என்னை முட்டாள் என்று சொல்லுகிற போதகர்கள் உண்டு. I believe that the church is just not a building, it is the souls that make the church. நான் விசுவாசிக்கிறேன் சபை என்பது வெறும் கட்டடம் அல்ல, கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஆத்துமாக்கள் தான் சபையாய் இருக்கிறார்கள். எத்தனை ஆமென் சொல்றீங்க? I believe every soul that we impact, when Freedom Not 9 happened, ஃப்ரீடம் 2009 நடந்த பொழுது when people saw it across the globe on television, உலகம் முழுவதுமா இருக்கிற ஜனங்கள் தொலைக்காட்சியின் மூலமா இதை பார்த்த பொழுது our church grew into lakhs and lakhs of people. நம்முடைய சபை லட்சக்கணக்கான ஜனங்களோட சபையாய் மாறினது. Hallelujah! ஹalleluya. People in Germany, people in Dubai, people in England, people in France, people in Switzerland, people in Denmark, all these countries, they were all watching what God was doing here. உலகம் முழுவதும் இருக்கிற பெரிய பெரிய எல்லா பட்டணங்களிலும் இந்தியாவில சென்னையில என்ன நடக்குது என்பதை நேரடியாக அவர்கள் பார்த்தார்கள். And this is the underground church which is impacting the nations. பூமிக்கு அடியில் இருக்கிற இந்த சபை உலகம் முழுவதுமே தொட்டு கொண்டிருக்கிறது. It is just in the underground. பூமிக்கு அடியில் இருக்கிற இந்த சபை. If you can be underground and if you can impact the nations, think about what God will do when we get outside this place. பூமிக்கு அடியில் இருக்கும்போதே இவ்வளவு செய்ய முடியுமானா பூமியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா எவ்வளவு செய்ய முடியும்னு யோசித்து பாருங்க. So also in your life, உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். do not see your situation and think about your possibilities. நீ உங்க சூழ்நிலையை பார்த்து உன்னால என்ன முடியும் ஒரு நாள் எடை போடுறாதீங்க. Don't let your situation limit your heart. உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய கண்களை குருடாக்கி விட அனுமதிக்காதீங்க. I don't believe in getting limited with what we are. நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து நான் என்னை எடை போட்டுக் கொள்வதில்லை. First service, there was somebody from Malaysia. முதலாவது ஆராதனையில மலேசியால இருந்து ஒருவர் வந்திருந்தார்கள். He had come to our special meetings. நம்முடைய விசேஷ கூட்டங்களுக்கு வந்தார். When I was in Malaysia, they attended the meeting there. மலேசியால இருந்த பொழுதும் அவர் அந்த கூட்டங்களுக்கு அங்க வந்திருந்தார். Today, after the service, he met me. இந்த சபை இந்த ஆராதனை முடிந்த உடனே என்னை அவர் சந்தித்தார். Pastor, yesterday I came, day before yesterday I came to your meeting. I saw your meeting. பாஸ்டர் நேற்று முந்தான 2 நாட்களும் உங்க மீட்டிங்க்கு நான் வந்திருந்தேன். மீட்டிங்கை பார்த்தேன். I thought your church will be a very big church. உங்க சபை பெரிய சபை என்று நான் நினைத்துக் கொண்டேன். When I came here, I was so surprised. நான் இங்க வந்து பார்த்தேன் எனக்கு பயங்கர ஆச்சரியமாய் போனது. This small church is doing so many big things for God in this whole world. இந்த சின்ன சபை உலகம் முழுவதும் இவ்வளவு ஊழியம் செய்யறாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். Give a loud clap of and say, thank you, Jesus. Yesterday there was a word of God to me from one of our elders. இந்த சபையில் இருக்கிற ஒரு மூப்பரின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். I am always obedient to what the Holy Spirit says. பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கு நான் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறவன். This 3 days meeting I did not want to have. இந்த 3 நாட்கள் கூட்டத்தை நான் ஒரு நாள் வெச்சுக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. Somebody told me, உங்களுக்கு ரொம்ப தைரியம் brother. He said, you are very bold. நீ ரொம்ப தைரியம் பிரதர் என்று ஒருத்தர் சொன்னார். I said, if there is one covered in the whole world, that is me. நான் சொன்னேன் உலகத்திலே பயங்கர பயந்தாங்கொழின்னு ஒருத்தர் இருந்தா அது நானா தான் இருக்க முடியும். For buying one slipper, I am so scared it will get down. நான் ஒரு செருப்பு வாங்குறது கூட அது வாங்கினா கிழிஞ்சிருமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுற ஆளு. I am such a coward. நான் அப்படி ஒரு பயந்தாங்கொழி. But one thing I have learned to do in my life, இந்த வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், I obey God and He glorifies His name through me. நான் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிகிறேன், அவர் என்னை கொண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். If God said, leave your job and come, I will do it, God will lift me up. நான் இந்த வேலையை விட்டுட்டு வா ஆண்டவர் எனக்கு சொன்னா அதை நான் செய்வேன், ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார். If God says, go and join with Brother Sam Jabodarai, don't go to Bible college in America, I will obey. அமெரிக்கால இருக்க வேதாரம கல்லூரிக்கு போகாத சாமசபுரோட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் சொன்னால் அதை கீழ்ப்படிவேன்.
Even if I'm being used by the Lord, when I'm with Brother Sam Jabudare, when God says, don't go anywhere, stick on with him for 7 years, I will just stick there. சாஞ்சவரோடு இருக்கும்போது வெளியே ஊழியங்கள் வந்தாலும் நீ எங்கும் போகாத அவரோடு கூடவே இரு 7 வருடம் இருன்னு சொன்னா அதுக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன். And when God says it is time for you to move on, I will obey. இது போதும் இதுக்கு மேல நீ கடந்து போக வேண்டிய நேரம் வந்ததுன்னு சொன்னா அதற்கும் நான் If God says start a church, I will start a church. ஆண்டவர் சபையை ஆரம்பிக்க சொன்னா நான் ஆரம்பிப்பேன். If God says do freedom not 7, I will do it. freedom 07 நீ செய்யணும் ஆண்டவர் சொன்னா அதை செய்றேன். If God says let it be telecast on the television so that the satellite will beam it across the nations, I will have the guts to do it because God said. உலக முழுவதுமா இது ஒளிபரப்பும்படியா நீ செய்யணும் ஆண்டவர் சொன்னார் நான் அதை செய்வேன் ஏனென்றால் ஆண்டவர் அதை சொன்னார். If God says something and if you do it and if it fails God. ஆண்டவர் ஒரு காரியத்தை உன்னை செய்ய முடியாது சொல்லி அது தோற்று போனால் ஆண்டவர் தான் தோற்று போனதாக அர்த்தம். First day people were saying, why did you keep it when the rain is coming? முதல் நாள் எல்லாம் என்ன பார்த்து கேட்டாங்க எல்லாம் மழை காலத்துல போய் மீட்டிங் வச்சிருக்கீங்களே. I said, when I am keeping meeting, why should the rain come? நான் சொன்னேன் நான் மீட்டிங் வைக்கிறப்போ ஏன் மழை பெய்யணும்? That day the people, the worshippers, they stood up and said, rain, you are not coming. அதனால ஆராதனையெல்லாம் நின்று சொன்னாங்க மழையே நீ வர மாட்ட. Choir people, they were fully wet. வயல்ல இருக்க ஜனங்கள் முழுதுமா நனைந்து ஜெபித்தார்கள். They were like a wet chicken. நனைஞ்ச கோழி மாதிரி தான் இருந்தாங்க எல்லாரும். But I thank God for our church. They are so on fire for the Lord. நான் சபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்காய் நெருப்பாய் அக்கினியாய் இருக்கிற ஜனங்கள். The right message at the right time God has brought through Brother Duke Jayaraj. டியூக் ஜெயராஜ் மூலமா சரியான வேளையில சரியான செய்தி ஆண்டவர். Can I tell you something? ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? Today, இந்த நாளில if you obey God, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிவீர்களானால் God will also use you like me. என்னை போலவே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். How many of you want to say yes? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீர்கள்? When God told Brother Sam to resign his job, his government job in Palangotai and come down to Chennai, he obeyed and he came. பிரதர் சாமுவேல்ல பாளையங்கோட்டையில செய்து கொண்டது அரசாங்க உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டு சென்னைக்கு வான்னு சொன்னப்போ அவர் கீழ்ப்படிந்தார். And today he does music for Nandri. It is going and impacting the globe. அவர் இந்த நாளே நன்றிக்கு அவர் இசை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். முழு உலகத்துக்கும் அவர் அமைக்கிற இசை சென்று சேர்கிறது. This man was a AC mechanic. When God said come and join with this ministry, he came, and today look at him with Motive SX6, he is freaking out. அவர் வந்து ஊழியத்துல இணைந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவர் சொன்னபோது அவர் கீழ்ப்படிந்தனால பாருங்க எவ்வளவு நேர்த்தியா பலவிதமான. There are many millionaires in Malaysia who want to give their girls to this boy. மலேசியா தேசத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவன பெண்ணை இவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. So much of mausu for him. I tell you, when you do the will of God, God will honor you. நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய்வாயானால் ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். If you work in an office in a call center, you might get money, but you will be there inside in a ஒரு குட்டையில ஊர்ன மட்டை அங்கே இருப்பீங்க. ஒரு கால் சென்டர்ல ஒரு ஆபீஸ்ல நீங்க வேலை செய்றீங்களானால் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் அதே தான் சுத்திட்டு. I am not saying everyone should come, எல்லாரும் ஓடிட்டு வரணும் நான் சொல்றேன். but if you have a call over your life, ஆனா உன்னோட வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை அழைத்திருப்பாரானால் if you are wasting your time knowing that you have a call, if you still are there in the world, உனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு தெரிந்தும் அந்த உலகத்திலே உன்னுடைய நேரத்தை வீணடிப்பாயானால் God will give that opportunity to somebody else. உனக்குரிய சந்தர்ப்பத்தை வேற யாருக்காவது கொடுத்து விடு. The Lord told me very clearly. ஆண்டவர் எனக்கு தெளிவாய் சொன்னார். I said, Lord, I will do work and I will also do ministry. நான் சொன்னேன் ஆண்டவரே நான் வேலையும் செய்றேன் ஊழியமும் செய்றேன். The Lord said, if you come and do my ministry now, I will give you the glory that I have designed for you. ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது வந்து எனக்காக ஊழியம் செய்வாயானால் உனக்கென்று நான் வைத்திருக்கிற அந்த மகிமையை உனக்கு கொடுப்பேன். Can you imagine? அது சிந்தித்து பார்க்க முடிகிறதா? 3 years time, 3 வருஷத்துல in just 3 years time, 3 வருஷத்துல this ministry has grown 1,000 times than what it was today in the world. இந்த 3 வருஷத்துல இந்த ஊழியம் 1000 மடங்கு வளர்ந்திருக்கிறது. முன்னமே பார்க்கும்போது 1000 மடங்கு வளர்ந்திருக்கிறோம். Across the nations, this ministry is impacting. இந்த உலகம் முழுவதுமே இந்த ஊழியம் சந்திக்கிறது. How many people are getting saved by clicking onto the internet and watching YouTube Ma Paviyam Ennayum song? மா பாவியாம் என்னும் அந்த பாடலை யூடியூப்ல பார்த்து எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க தெரியுமா? How does it happen? எப்படி நடக்கிறது? Somebody obeys God. யாரோ ஒருத்தர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறார். Who is the Jonah sitting here now? இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற யோனா யார்? Who is the Jonah? யார் அந்த யோனா?
I don't believe in asking people to close eyes and then preaching to them and saying, why don't you lift up your hands and give up to the Lord? இந்த கண்களை மூடிட்டு எல்லாரும் கரங்களை உயர்த்தி யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி கேட்கறது நான் எனக்கு விருப்பம் இல்லை. Watch me. நல்லா கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து என்ன பாருங்க. Are you the Jonah that's running away from God? ஆண்டவர் விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்க அந்த யோனா நீதானோ? I just want to finish off. I have another meeting. I have to rush. எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது, நான் துரிதமாய் கடந்து போக வேண்டும். But I still feel that God is speaking here with somebody. ஆனால் நான் உணர்கிறேன் ஆவியிலே ஆண்டவர் யாரோ ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Don't run away from God. ஆண்டவர் இந்த ஓடி போகாதீங்க. God will rock your boat. ஆண்டவர் நீ போகிற உன்னுடைய கப்பலை அசைப்பார். He will fail you in exams. உன்னுடைய பரீட்சையிலே தோற்று போவாய். You will lose your business. உன்னுடைய பிசினஸை இழந்து போவாய். There will be no peace in your job. உன்னுடைய வேலையில் ஒரு சமாதானம் இல்லை. You will never have a happy life. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும். The moment you get inside the will of God, ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளாய் வருகிற அந்த நிமிஷத்தில் you become the responsibility of God. நீ தேவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிவிடுகிற அவருடைய பொறுப்பு. Today I don't care about my family at all. என்னுடைய குடும்பத்தை பற்றி இந்த நாளில் நான் கவலைப்படுறது. My children study on their own. என் பிள்ளைகள் அவர்களாகவே படிக்கிறார்கள். My family runs on its own. என்னுடைய குடும்பம் அதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. My everything is taken care of by God. என்னுடைய எல்லா காரியங்களிலுமே ஆண்டவர் பொறுப்பேற்று. My passion, என்னுடைய தாகம், வாஞ்சை, வாஞ்சை, my compassion, மனதுருக்கம், என்னுடைய மனதுருக்கம், everything is, Jesus, I want to do something for you. இயேசுவே உமக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் என் வாஞ்சை. That something should be something that nobody has done so far. ஆண்டவரே இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒன்றை தான் நான் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையா இருக்கிறது. Can I tell you something? ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? There is something in this world that only you can do for God. இந்த உலகத்திலே நீங்க மட்டும்தான் இதை ஆண்டவருக்கு செய்ய முடியும்னு ஒரு காரியம் இருக்கிறது. When God called me, He said, I have a special call for you. ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது உங்களுக்கு ஒரு விசேஷமான அழைப்பை வைத்து I used to cry and say, Lord, like DGS, like Sam Jabudare, like Monsi. No. He said, no. I have a special call for you. நான் ஒவ்வொருமே அழுது சொல்லுவேன், ஐயா டிஜிஎஸ் போல இந்த சாம்சங்கர் அண்ணன் போல பாஸ்டர் மோகன் போல இப்படிதான் ஆகணும் நான் கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவார், இல்ல உனக்கு ஒரு விசேஷமான அழைப்பு இருக்கிறது. And when Freedom Not 7 happened, ஃப்ரீடம் 2007 நடந்த பொழுது the Lord showed me what I was called for. நான் என்னதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். Today I'm so happy I took the decision of obeying my master. என்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி அந்த முடிவை எடுத்ததுக்காக நான் சந்தோஷம். The Bible says, my sheep will obey my voice. வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். Are you ready to obey the voice of God? என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? I want to, as a pastor, you take more liberty. I want to sharpen the knife still more. சபையோட போறதுதான் எனக்கு இன்னும் அதிகமா உரிமை இருக்கிறது. நான் இன்னும் கத்தி ரொம்ப கூர்மையா தீட்டி கொண்டிருக்கிறேன். Who is that who wants to come to the ministry today? நீங்க ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. If God says, I will come, brother, ஆண்டவர் சொன்னா நான் கண்டிப்பா வருவேன். God will not appear to tantadang. I am calling you for ministry. ஆண்டவர் மனசுல திடீர்னு வந்து உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய மியூசிக் கூட வந்து சொல்ல போறாரு. This is how God will come and call you. இப்படிதான் ஆண்டவர் உங்களை வந்து அழைக்கிறார். Through His ministers. அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமா. I was sitting in Tirupattur. திருப்பத்தூர்ல நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். A man from Malaysia. மலேசியால உள்ள ஒரு மனுஷன் He said, leave your job and come to my ministry. வேலையை ராஜினாமா செய்து விட்டு என் ஊழியத்துக்கு வா. I had gone for a camp. நான் ஒரு கேம்புக்கு நான் சென்றிருந்தேன். I said, okay, Lord. சரி வந்துட்டேன். Monday morning, I joined Andanulappam. அந்த கேம்ப் முடிஞ்சு அந்த தீவிரமான அந்தருள் அப்படி நான் சென்றேன். My father and mother were shocked. என்னுடைய தகப்பன் தாய் அப்படியே ஆடி போயிட்டாங்க. My wife was shocked. என்னுடைய மனைவியும் அதிர்ச்சியானாங்க. My mother-in-law was shocked. என்னுடைய மாமியாரும் அதிர்ச்சியானாங்க. But I was not shocked. நான் மட்டும் அதிர்ச்சி அடையல. Hallelujah. Because I knew the plan that God had for my life. ஏன்னா என்னோட வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் நான் அறிந்திருக்கிறேன். Right now, இப்பொழுது if you want to give your life to the Lord, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை விரும்புகிறாயா? this is the place to come and stand. இங்கே தான் நீ வந்து நிற்க வேண்டும். Run and come. உடனே ஓடி வா. When everybody is watching, I want you to come and stand and give your life to Him. பார்க்கிற வேளையில நீ முன்பாக வந்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Come and stand. God bless you, sister. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. I'm very blunt with what I'm speaking. நான் சொல்றேன், இன்னைக்கு முழு நேர ஊழியத்துக்கு வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா இப்போ வர்றதுக்கு ரெடியா இருக்கவங்க மட்டும் முன்னாடி வந்து நில்லுங்க.
இதுக்கு மேலே ஆண்டவர் பேச முடியாது, இதுக்கு மேலே ஆண்டவர் பேச முடியாது, இதுக்கு மேலே ஆண்டவர் ஒன்றும் சொல்ல முடியாது, இதுக்கு மேலே. ஓ ஜீசஸ் brother, you know what, you just triggered a revival in this church. You've been sent to trigger something. I've been waiting for this for a long time. The Lord told me that this church is going to the next level. Unless I build the people, I cannot take this ministry to the next level. I need people, brother. I need people. It's very tough for me, you know. I want engineers. I told the Lord, I want engineers. I want MBAs. When you and I can forgo our engineering degrees and our MBAs and come for the Lord, and God is using us to impact the nations, how much more these people can do. Hallelujah. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல். தேவ சுத்தத்தை விட்டு நீ எங்க போனாலும் யோனா, உன் கப்பல் ஆடும், கப்பல் ஆடும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி வரீங்களா? அந்த பின்னாடி இருக்கவங்கள வந்து முன்னாடி வந்துட்டோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஷிபாலா பாரதி யாந்துல பாராபா கபாலாபு ஷிபல பெத்ரவி. இந்த வாரத்தில் உங்களை நான் சந்தித்து உங்களோட கூட நான் தனியாக பேச விரும்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு டைம் கொடுக்குறேன். நீங்கள் வாங்க, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யலாம். லெட்ஸ் ஜஸ்ட் டூ வாட் எவர் காட் வாண்ட்ஸ். என்ன சொல்கிறாரோ நான் பேச வேண்டாம் பிரதர், கர்த்தருடைய ஆவியானவர் பேசட்டும். நீங்களும் ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். மிஷனரியா போகணுமா? மிஷனரியா கிளம்புங்க. இன்னையோட உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இதுக்கு மேல ஆண்டவர் உங்களுக்கு கிளியரா பேச முடியாது. இதுக்கு மேல ஒரு அழைப்ப இன்னைக்கு ஆண்டவர் தர. ஒப்பு கொடுத்துடுறீங்களா? அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தில் நான் வந்து நிற்கிறேன், என் அபிஷேகிங்கப்பா சொல்லிடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல முத்திரை போட்டு உங்களை அபிஷேகம் பண்ண போறார். God wants to anoint you and he's going to seal you. சிஸ்டர் பாத்தீங்களா உங்க ஹஸ்பண்ட, உங்க வீட்டுக்காரரை பாத்தீங்களா? அவர் ரட்சிப்புக்காக ஜெபிச்சிங்களே, அவர் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நிக்கிறார் பாருங்க. எந்த கணவர் சிகரெட் குடிக்கிறாருன்னு வருத்தப்பட்டீங்களா, அவர் முழு நேர ஊழியத்துக்கு வந்து நிக்கிறார் பாருங்க. இதுதான் ஆண்டவர். பிரசன்னத்திலே வந்து நிற்கிறே தேவா, உம் பிரசன்னத்திலே காத்து நிற்கிறே தேவா. கைகளை உயர்த்தி அபிஷேகியும் என்னை உந்தன் ஆவியால் நீரப்பு, சுத்திகரியும் சுத்திகரியும் sent you to our church to dedicate them as missionaries for God. Just dedicate them, the seal of approval of God, that they belong to Jesus. அவர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இன்று முதல் உடைய வாழ்க்கை மாறுகிறது. இன்று முதல் உடைய வாழ்க்கை மாறுகிறது. உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இனி உலகத்துக்காக இல்ல, இயேசுவுக்காக. bring the oil, bring the oil, bring the olive oil, bring the olive oil. அவங்க மேல இந்த அபிஷேகத்தை எண்ணெயை ஊற்றி 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 கர்த்தர் தாவீதுகிட்ட சொல்லிட்டு வரல, இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்ல.
திடீர்னு சாமுவேல் அனுப்புனாரு, அந்த அபிஷேக எண்ணெயை கொடுத்தார். திடீர்னு சாமுவேல் அனுப்புனாரு, அந்த அபிஷேக எண்ணெயை கொடுத்தார். That day David was anointed. He never knew that he was going to lead Israel. அவன் ஆடு வச்சுக்கிட்டு இருந்தான். கர்த்தர் சொன்னார், நான் அநேகத்தின் மேல் அதிபதி அவனை மாத்த போறேன். அநேகத்தின் மேல் அதிபதி அவனை மாத்த போறேன். I am going to anoint Shakala Balabaduna Midulaba. ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் என்னுடைய அபிஷேகத்தை ஊற்ற போறேன், அக்கினியை ஊற்ற போறேன். இவர்கள் மூலமா பயங்கரமான காரியங்கள் செய்ய போறேன். ஒப்பு கொடுத்துருங்க. Something is happening. Something is happening. Something is happening. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. எல்லாம் புதிதாய் மாறுகிறது. எல்லாம் புதிதாய் மாறுகிறது. ஷபலபலி யம்துலபலபலபா. நிகிதுலபலபலபு ஷந்தர விதுலபலபலபு விதுலபலபலபா. லக்கரதி யம்துலபி விதுலபலபலபு ஷபலபலபா. Yes. விளட்டு அக்கினி. அக்கினி விளட்டு. அக்கினி விளட்டு. தெரிந்து கொள்ளுது அக்கினி. ஷபலபல ஆண்டவருக்கு நீங்க தேவை. ஆண்டவர் சொன்னாரு, நான் இதுவரை காத்திருந்தேன், இனிமேல் காத்திருக்க மாட்டேன். உன்னை பயன்படுத்துற நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல நான் பொறுத்திருக்க மாட்டேன். உன்மூலமா நான் செய்யப்படுகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. உன்மூலமா செய்யப்படுகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். உன்மூலமா செய்யப்படுகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். I'm going to do awesome things. என் மகனே, என் கையில உன அலங்காரமான கையில வைப்பேன். உலகம் உனக்கு கொடுக்கிற செல்வத்தை விட நான் உனக்கு கொடுக்கிறேன். உலகம் உனக்கு கொடுக்கிற பணத்தை விட அதிகமாக கொடுப்பேன். வியாதியை விட்டு விலக்குவேன். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். உன் குடும்பத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு உனக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறும். யார் உனக்கு விரோதமா நிக்கிறாங்க, உன் கால வந்து விழுவாங்க, உனக்கு அடிபடிவாங்க. கர்த்தர் உனக்கு நீ யார் என்பதை அவர்களுடைய காண்பிப்பார். உன்னை பயன்படுத்துறத பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இவர்தான் உண்மையான கடவுள் சொல்லுவாங்க. Father, in the name of Jesus, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் இனி மீடியா மினிஸ்ட்ரியில சர்வ் பண்ண போறாங்க. உலகத்தை அசைக்கிற எல்லா காரியம் செய்ய போறாங்க. ஆண்டவரே, இனி எங்க அவங்க இயேசுவுக்காக நிற்பாங்கப்பா. உயிரை கொடுக்க சொல்லுவா, கொடுப்பா இயேசுவுக்காக. இயேசு கிறிஸ்துவுக்காக. ஷபலபல மீதுலமா அதிகாரலபா. அவர்கள் கையில உங்களை கொடுத்துருங்க. அவர்கள் கையில கொடுத்துருங்க. ஆவியானவரே, இன்று முதல் நீரினை ஆளுகை செய்யும். ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யும். அவனுடைய சொந்தம் வா, அவனுக்கு சொத்து. நான் உங்களுடைய பிள்ளை, நான் உமக்கு சொந்தம். 100% உமக்கு சொந்தம். 100% ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. அவர் விட்டு தூரம் போக முடியாது. அவர் எல்லாவற்றையும் சந்திப்பார். பசியானாலும் சரி, மரணமானாலும் சரி, வியாதியானாலும் சரி, எது வந்தாலும் இனி அவருடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. கர்த்தரே ஆவியானவர் பேசினார், சரியாக இருக்கும். ஆவியானவர் என்ன சொன்னார், அதை நிறைவேற்ற போகிறார். கர்த்தாவே, உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் எழுதிக்கலாமா? இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் இறங்கி வந்திருக்கிறத இன்னைக்கு மாலை வேளையில கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு சரியான நேரத்துல சொல்றேன். இந்த வாரத்துல உங்களை சந்தித்து உங்களோட பேச வரும்போது நம்ம இந்த நாள்ல ஒரு எடுத்த முடிவை கர்த்தருக்கு முன்னாடி எடுத்துக்கிறீங்க, பலிபீடத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறீங்க. You have taken a decision, a life-changing decision. உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. குடும்பத்தினுடைய எதிர்காலமே மாறுகிறது. குடும்பத்தின் எதிர்காலமே மாறுகிறது. கர்த்தர் இனி உங்களை ஊழியக்காரி என்று அழைக்க போகிறார். உங்களை நம்முடைய பிள்ளை என்றல்ல, என் பிள்ளை என்று மாத்திரமல்ல, உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவார்.